வணக்கம் நண்பர்களே. கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே, 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். சனிக்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு 7-1. திரும்பவும் நான் சொன்னது போல் 1 அல்லது 7 வரும் என்று எதிர்பார்த்தேன். அதேபோல் நான் எதிர்பார்த்தது 1, அது 7 வந்துவிட்டது. அதனுடைய இணையும் நம்பராக 0 வந்துவிட்டது. இந்த 7உடன் 1, 2, 5 வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் 0 வந்துவிட்டது. ஆல்போர்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை 13/7/2025 ட்ரா நம்பர் 11. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு 8-5, ஏபிசி 505 098, ஏபி 50 09, ஏசி 55 08, பிசி 50 89, ஏபி ஏசி பிசி 0805. இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு நான் கோரிக்கொள்கிறேன். யூடியூப்பில் பெரிய அளவு எந்த விதமான வருமானமும் இல்லை. ஆகையினால் இதை நீண்ட நாள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. ஆகையினால் நீங்கள் விளையாடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மிக கம்மியாக விளையாட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களானால் எமது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளலாம். இல்லை என்றால் இதில் இணைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வேறு எந்த சேனலையும் கண்டு உங்களுடைய லாட்டரியை தொடர்ந்து விளையாடலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிவிப்பது மீண்டும், என்னுடைய கெஸ்ஸிங்கில் நம்பிக்கை இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் இணையலாம். இல்லை என்றால் யூடியூப்பில் கண்டு கழிக்கலாம். ஆனால் யூடியூப் மிக கம்மியான நண்பர்கள் தான், அதாவது லைக் அண்ட் ஷேரு சப்ஸ்கிரைப் செய்தாலும் சில நண்பர்கள் இதை ஃபார்வேர்டு செய்து பார்ப்பதாக மெசேஜ்கள் வந்த வண்ணம் உள்ளது. ஆகையினால் யூடியூப்பில் எந்த பயனும் இல்லை. இதற்கான நேரம் குறைந்தது 2 மணி நேரம் எடுப்பதை விட இதை டவுன்லோட் செய்து உங்களுக்கு அப்லோடு செய்து இதை நீங்கள் பார்ப்பதற்கு நிறைய நேரங்கள் செலவாகிறது. ஆனால் அதற்கு பயன் என்பது ஒரு துளிதான் கிடைக்கிறது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 100% உழைப்புக்கு ஒரு 10% கூட பயனில்லை. ஆகையினால் இது எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுத்தப்படலாம். ஆகையினால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இணையலாம், இல்லை என்றால் அதை விட்டுவிட. இது கட்டாயமில்லை. எங்களது வாட்ஸ்அப்பில் இணைவதற்காக இப்படி ஒரு தகவல் என்று சொல்லவில்லை. நான் வந்து கொண்டு தான் இருக்கும். எப்பொழுது நிற்கும் என்று எனக்கே தெரியாது. காரணம், அவர்களுடைய பெரிய அளவில் வருமானம் இல்லை. ஒரு வருட உழைப்புக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் வந்துள்ளது என்று தகவல் எனக்கு கிடைத்துள்ளது. அதாவது அட்மின் 1 நான் கெஸ்ஸிங் கொடுக்கின்றேன், அட்மின் 2 யூடியூப்பில் அப்லோடு செய்து அதை டவுன்லோட் செய்து அதை உங்களுக்கு கொடுப்பவர் இன்னொரு அட்மின். அவரிடம் கேட்டபோது வருடத்திற்கு 10,000 வருவது மிகவும் குறைவாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஒரு $100 என்பது ஒரு வருடத்துக்கு மேல் ஆகிறது. ஆகையினால் அதற்கான காரணம், அனைவருமே தள்ளி தள்ளி பார்த்து விடுகிறார்கள், அதாவது ஸ்கிப் செய்து பார்க்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் குறைவாக எண்ணிக்கையும் பார்க்கின்றார்கள். அதுதான் காரணம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று அவர் கூறிவிட்டார். என்னால் முடிந்தவரை நான் தொடரவே விரும்புகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மீண்டும் இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு கூறியதற்கு காரணம் இதுதான். தகவலை தெரிந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், யாருக்காவது விருப்பம் இருந்து வாட்ஸ்அப்பில் இணையலாம் என்றால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். கட்டாயமில்லை, கட்டாயமில்லை, கட்டாயமில்லை. இனி அடுத்து வர இருப்பது ஞாயிற்றுக்கிழமை
குலுக்கல் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. குலுக்கல் நேரப்படி 3 மணியிலிருந்து 4 மணி வரை புதன் ஓரை. அந்த நேரத்தில் குலுக்கப்படுவதால் அந்த நேரத்துக்கு உண்டான டிக்கெட் போடும் நல்ல ராசிகள் நல்ல நேரம் 12 ராசிகளுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 2 மணி வரை. ரிஷபராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, 2 மணி முதல் 3 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 1 மணி வரை. சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 2 மணி வரை. கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. விருச்சிக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 2 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 2 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, 2 மணி முதல் 3 மணி வரை. மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 1 மணி வரை. நண்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் இதை ஒரு தவம் போல் கடைபிடித்து வருகின்றவர்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும்